மகாபாரதம் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமான் வழங்குவதற்காக வேடன் கோலத்துல வராரு. கூடவே வேடச்சி கோலத்துல பார்வதி தேவியும் வராங்க, அதாவது பகவதி வராங்க. வேடச்சி கோலத்துல பார்வதிய இன்னைக்கும் வழிபடுறாங்க காடம்புழா திருக்கோவில்ல. காடம்புழா பகவதி கோவில் மிகவும் புகழ் பெற்றது. அப்ப வேடன் கோலத்துல சிவபெருமான் அருள் புரிகிற திருத்தலம் காடம்புழா கோவிலுக்கு பக்கத்துல இருக்கா. இந்த கோவிலை பத்தியும் இந்த தலத்தை பத்தியும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். மகாதேவர் திருக்கோவில், மடம்பியார் காவு, மலப்புரம் மாவட்டம், கேரளா. பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மடம்பியார் காவு அப்படின்னா என்ன? மகாபாரத தொடர்பு, அதாவது அர்ஜுனனோடு இருக்கிற தொடர்பு, அந்த தகவல் என்ன? வேட்டைக்கொரு மகன், கேரளால இருக்கிற காவல் தெய்வம். அவர் இந்த தலத்துல இல்ல அப்படின்னாலும் அவருக்கும் இந்த தலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? வேடன் கோலத்துல சிவபெருமான் அருள் புரியும் திருத்தலம் அப்படின்னா கருவறையில என்ன இருக்கு? இந்த கோவில்ல நடைபெறக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்ன? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். மடம்பியார் காவு, இது இரண்டு சொற்கள். மடம்பியார் அப்படிங்கிறது பண்டைய காலத்துல இந்த பகுதியை ஆட்சி பண்ணின குறுநில மன்னர்கள் அல்லது இந்த பகுதியில வாழ்ந்த பெரும் செல்வந்தர்கள் அல்லது நாயர் குலத்தவர் அப்படின்னு வெவ்வேறு கருத்துகள் இருக்கு. அவங்க வாழ்ந்த பகுதி காவு. கேரளால இருக்க நிறைய கோவில்கள்ல இந்த பெயரை பார்க்க முடியும். காவு அப்படிங்கிறது காட்டு பகுதியில இருக்கிற ஒரு வழிபாட்டு தலம். அந்த காலத்துல சிவலிங்கங்களை பொதுவா வனப்பகுதிக்குள்ளதான் நிறுவி வழிபட்டிருக்காங்க. இன்னைக்கும் அந்த பெயர் தொடருது. மகாபாரத தொடர்பு. சூதாட்டத்துல நாட்டையும் செல்வத்தையும் இழந்து பாண்டவர்கள் தங்களுடைய மனைவியான பாஞ்சாலியோடு வனவாசத்துக்கு போறாங்க. கிருஷ்ணருடைய அறிவுரையின் பெயரில் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றார். கடுமையான தவம், பாசுபதாஸ்திரத்தை வேண்டி. ஆண்டுகள் உருண்டோடுது. அர்ஜுனனுடைய தவத்தை மெச்சின சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்கணும்னு முடிவு பண்றார். ஆனா பாசுபதாஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். பிரம்மாவுடைய பிரம்மாஸ்திரத்தை போல, துர்கையுடைய சூலாயுதத்தை போல சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை பெறக்கூடிய தகுதி அர்ஜுனனுக்கு இருக்காங்கிறத சோதிச்சு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். அதுக்காக சிவபெருமான் வேடன் கோலத்துல வராரு. கூடவே வேடச்சி கோலத்துல பார்வதி தேவியும் வராங்க. அர்ஜுனன் தவம் பண்ற இடத்தை அடையிறாங்க. அதே சமயத்துல அர்ஜுனனுடைய தவத்தை கலைக்கணுங்கிற எண்ணத்தோடு துரியோதனன் மூகாசுரன் அப்படிங்கிற அசுரனை ஏவி விடுறாரு. மூகாசுரன் பன்றி உருக்கொண்டு அர்ஜுனனை தாக்குறதுக்கு வராரு. அர்ஜுனன் தவத்திலிருந்து வெளியில வரார். பக்கத்துல இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து பன்றியின் மீது எய்றார். உலகின் மிக சிறந்த வில்லாளிகளில் அர்ஜுனனும் ஒருவர். பன்றி இறக்குது. பக்கத்துல போய் பார்க்கிறார். பன்றி மீது அர்ஜுனன் எய்த அம்பு மற்றும் இன்னொரு அம்பு இருக்குது. அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இன்னொரு அம்பு யாருடையது? அதே சமயத்துல காட்டுவாசிகள் சிலர் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு புரியுது. காட்டுவாசிகளும் வில்லையும் அம்பையும் உபயோகப்படுத்துவாங்க வேட்டையாடுறதுக்காக. பன்றிய உணவா எடுத்துட்டு போறதுக்காக தான் வேட்டையாடி இருக்காங்க. அவங்களுடைய அம்பு தான் பன்றி மீது இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறார். என்னுடைய அம்பை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பன்றிய நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றார். அதே சமயத்துல அந்த காட்டுவாசிகளுடைய தலைவனுடைய குரல் கேக்குது. இந்த பன்றிய நாங்க எடுத்துட்டு போக தான் போறோம். ஏன்னா இது நாங்கள் வேட்டையாடியது. நான் எறிந்த அம்பால் தான் பன்றி இறந்தது அப்படின்னு காட்டுவாசிகளுடைய தலைவன் சொல்றார். அர்ஜுனனுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா மிக சிறந்த வில்லாளிகளில் தானும் ஒருவன். துரோணாச்சாரியாரின் மாணவன், பாண்டுவின் மைந்தன், தேவர்களுக்கே தலைவனான இந்திரனின் வரப்பிரசாதம். இப்படி பல சிறப்புகள் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு அகந்தையும் இருக்கு.
அதனாலதான் சிரிப்பு வருது. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா காட்டுவாசிகளுடைய தலைவன் கிட்ட, நான் எறிந்த அம்பால் இறந்தது, ஆனா நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். காட்டுவாசிகளுக்கு அர்ஜுனனுடைய சொல் பிடிக்கிறது இல்ல. தலைவரே, அவன் எய்த அம்புன்னு சொல்றான், அப்ப உங்களுடைய வீரத்துக்கு என்ன மதிப்பு? நீங்க இவனோடு சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் அர்ஜுனன் கிட்ட நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அர்ஜுனன், நான் ஒரு தபஸ்வி, அதாவது தவம் செய்யும் முனிவன் அப்படின்னு தான் சொல்றாரு. தன் பெருமைகளை கூறாம அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் அவருடைய அகத்துல நிறைய அகந்தை இருக்குது. காட்டுவாசிகளின் தலைவர் புன்னகிக்கிறார். நீங்கள் வேட்டையாடியதால் பன்றி இறந்ததுங்கிறத நானும் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒரு சிறந்த வில்லாளி. அதனால என்னுடைய அம்பால தான் பன்றி இறந்தது. இப்ப நாங்க அதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன், நான் துரோணனின் மாணவன், வில்வித்தையில் சிறந்தவன். கண்டிப்பா என்னுடைய வில்வித்தை ஒரு காட்டுவாசியுடைய வில்வித்தையை விட அதிகமானது அப்படின்னு சொல்றார். உடனே காட்டுவாசிகளின் தலைவன், சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் சிறந்த வில்லாளிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. இருந்தாலும் அடக்கிக்கிறார். சரின்னு ஒத்துக்கிறார். தூரத்துல ஒரு மரத்துல இருக்கிற சின்ன பொந்த காமிக்கிறாரு காட்டுவாசிகளின் தலைவன். அந்த பொந்த நோக்கி அம்பை தொடு அப்படின்னு சொல்றார். அந்த பொந்த இலக்காக்குறதுங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அவருக்கு சிரிப்பு வருது. வில்ல எடுக்கிறாரு, அம்பை எடுக்கிறாரு, பொந்த குறி வைக்கிறாரு, அம்பை விடுறாரு. அம்பு பொந்த போய் அடையுது. அதை பார்த்த காட்டுவாசிகளின் தலைவன் அவருடைய வில்ல எடுக்கிறாரு, அம்பை எடுக்கிறாரு, பொந்த பாக்குறது இல்ல, குறி வைக்கிறது இல்ல, அம்பை விடுறாரு பொந்து இருக்கிற திசையை நோக்கி. அவர் விட்ட அம்பு பொந்தை அடையுது. அர்ஜுனனுடைய அம்பு இரண்டாக பிளந்து கீழே விழுது. அப்படி ஒரு வில்வித்தைய அது நாள் வரை அர்ஜுனன் பார்த்தது கிடையாது. அர்ஜுனனுக்கு மலைப்பாயிடுது. அந்த சமயத்துல காட்டுவாசிகளின் தலைவன், சிறந்த வில்லாளின்னு சொன்ன, ஆனா அது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. வாழ் வித்தையாவது உனக்கு தெரியுமா? வீரன் அப்படிங்கிறவன் எல்லா ஆயுதங்களையும் கையாள தெரிஞ்சவனா இருக்கணும். உன்னுடைய வாழ் வித்தைய பத்தி பாத்தரலான்னு சொல்றார். இருவருக்கும் சண்டை நடக்குது. அதுலயும் அர்ஜுனன் தோல்வியை தான் தழுவுறார். அர்ஜுனனுக்கு மலைப்பாயிடுது. எப்படி தான் தோக்குறோங்கிறதே தெரியல. கோபம் ஏற்படுது. மல்யுத்தத்துல இறங்குறார். காட்டுவாசிகளின் தலைவனும் அர்ஜுனனும் கட்டி பிறழ்றாங்க. அதற்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு தெரியுது, இவர் சாதாரண காட்டுவாசிகளின் தலைவர் அல்ல, சிவபெருமான் அப்படின்னு. உடனே அர்ஜுனன் சண்டைய நிறுத்திக்கிறார். காட்டுவாசிகளின் தலைவனுடைய கால்ல விழறாரு. ஐயனே, என்னுடைய தவறை மன்னித்து அருளுங்கள். நீங்கள் யாருன்னு தெரியாம உங்களோடு சண்டை போட்டுட்டேன். உங்களுடைய சுய கோலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன் சிறந்த வில்லாளி மட்டும் கிடையாது, ஆகச் சிறந்த புத்திசாலியும் கூட. சிவபெருமான் தன்னுடைய சுய கோலத்துக்கு வரார். அர்ஜுனனை சோதிக்கிறதுக்காக தான் வேடன் கோலத்துல வந்ததா சொல்றார். பாசுபதாஸ்திரத்தை வாங்குற தகுதி தனக்கு இல்ல. ஏன்னா சிவபெருமான் தான் வந்திருக்காருங்கிறதே தன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். உடனே சிவபெருமான் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை கூப்பிடுறார். அவரும் அதே இடத்துல காட்சி கொடுக்கிறார். தேவேந்திரா, தர்மத்தை நிலைநாட்ட உன்னுடைய மகனான அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்கணும்னு நீ என்கிட்ட வேண்டிக்கிட்ட. ஆனா இப்ப அர்ஜுனன் பாசுபதாஸ்திர பெறக்கூடிய தகுதி தனக்கு இல்ல அப்படின்னு சொல்றார். என்ன பண்ணலான்னு கேட்கிறார். தேவேந்திரன் அர்ஜுனனை பார்த்து, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. தர்ம வழி நடக்கும் ஒரு எதிரி போர்க்களத்துல உன் முன்னாடி நின்னு சண்டை போடும்போது வேற எந்த ஆயுதத்தாலும் அவனை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பாசுபதாஸ்திரம் உனக்கு உதவியா இருக்கும். அதனால சிவபெருமான் கிட்ட இருந்து அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றார். அர்ஜுனனும் தேவேந்திரனையும் சிவபெருமானையும் வணங்கி பாசுபதாஸ்திரத்தை வாங்கிக்கிறதுக்காக தயாராகிறார். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த புராண நிகழ்வு நமக்கு தெரிஞ்சது. இதுல நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் தவம் பண்ணின தலம், சிவபெருமானும் அர்ஜுனனும் சண்டை போட்டுக்கிட்ட தலம், தேவேந்திரன் தோன்றிய தலம், சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்த தலம் மடம்பியார் காவு. எந்த இடத்துல நின்னு சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு திருக்கோவில் இருக்கு. யுகங்கள் தாண்டிய திருத்தலம். வேட்டைக்கொரு மகன் கேரளால இருக்கிற காவல் தெய்வம். இந்த சொல்லே தமிழ் சொல் தான். வேட்டைக்கு ஒரு
மகன். யார் இவர்? சிவபெருமானும் பார்வதி தேவியும் வேடன் வேடச்சி கோலத்துல வந்தபோது முருகப்பெருமான் வில்லை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மகனா வந்திருக்காரு அப்படின்னு புராண நிகழ்வு சொல்லுது. முருகப்பெருமான் சிவபெருமான் பார்வதி தம்பதியரின் மகன். ஒரு கருத்து என்னன்னா, வேட்டைக்கொரு மகன்ற இந்த காவல் தெய்வம் முருகப்பெருமான் தான், ஆனா வேடன் கோலத்துல வந்த சமயத்துல. இன்னொரு தகவல் என்னன்னா, வேடனாகவும் வேடச்சியாகவும் சிவபெருமான் பார்வதி இந்த பகுதிக்கு வந்தபோது அவங்களுக்கு ஒரு குழந்தை தோன்றி இந்த பகுதியில வாழ்ந்ததாகவும் அந்த குழந்தை கேரள மண்ணையே காப்பதாகவும் காவல் தெய்வமாக அறியப்படுறதாகவும் ஒரு கருத்து இருக்கு. வேட்டைக்கொரு மகனுக்கு இந்த கோவில்ல சந்நிதி கிடையாது. ஆனா மகாபாரதத்தோடு தொடர்புடைய இந்த புராண நிகழ்வின் மூலம்தான் அவர் இந்த பகுதிக்கு வரார். அதுதான் தொடர்பு. வேட்டைக்கொரு மகனுக்குரிய கோவில்கள் கேரளால இருக்கு. இந்த திருக்கோவில் ஒரு சிவாலயம் தான். சிவபெருமான் வேடன் கோலத்தில் அருள் புரியும் திருத்தலம். அப்ப கருவறையில அவர் என்ன கோலத்துல இருக்காரு? மற்ற எல்லா சிவாலயங்களையும் போல சிவபெருமான் லிங்க திருமேனியாதான் கருவறையில காட்சி கொடுக்கிறார். வேடன் கோலத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற ஐதீகத்தோடு அருள் புரிகிறார். இந்த தலத்துல வேடன் கோலத்துல அருள் புரிகிற இந்த சிவபெருமானுக்கு வடமொழியில கிராதமூர்த்தி அப்படின்னு பேரு. இதற்கான தமிழ் சொல் என்ன? போன வாரமே பார்த்துட்டோம். காடம்புழா திருக்கோவிலை பத்தி பார்க்கும்போது காடன் அதாவது காட்டில் வாழும் மனிதன், காட்டாளன் காட்டை ஆள்பவன். தமிழ் சொற்கள் எப்படி இருக்கு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான வழிபாட்டு முறைகள் சிலதை பார்க்கலாம். பூமூடல் வழிபாடு. காடம்புழா கோவில்லையும் பூமூடல் வழிபாடு நடைபெறுது. அந்த தகவலை போன வார காணொலியில பார்த்தோம். அந்த காணொலியை பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா காடம்புழா பகவதி திருக்கோவிலும் இந்த கோவிலோடு தொடர்புடையது. காடம்புழா பகவதி கோவில் மாதிரியே இந்த திருத்தலத்திலும் பூமூடல் வழிபாடு நடைபெறுது. முட்டறுக்கல் வழிபாடு, தேங்காய உடைச்சு வழிபடும் முறை. எதுக்காக இதை பண்றாங்க? தடைகள் நீங்குவதற்காக. இந்த வழிபாட்டு முறை இந்த கோவில்ல மட்டும் கிடையாது, காடம்புழா கோவில்லையும் நடத்தப்படுது. தாரை வழிபாடு, அதாவது இளநீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுது, அவரை குளுமையாக்குறதுக்காக. சர்ப பலி இல்லைனா நாக பூஜை. இந்த கோவில்ல இருக்கிற நாகர் சந்நிதியில இந்த வழிபாடு நடத்தப்படுது. சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் நீங்குவதற்காக இந்த வழிபாடு நடத்தப்படுது. இந்த சிவாலயத்துக்குரிய தேவி சந்நிதி காடம்புழா திருக்கோவில் தான். இரண்டும் தனித்தனி கோவிலாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சிவசக்தி சங்கமம்ங்கிறது இந்த இரண்டு கோவில்களும் சேர்ந்ததாதான் இருக்கு. இந்த கோவில்ல ஆடை கட்டுப்பாடு இருக்கு. ஆண்கள் முண்டு அதாவது வேட்டி அணிந்து போகணும், மேல் சட்டை போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதி இல்ல. பெண்கள் புடவை இல்லைனா சல்வார் போட்டுட்டு போலாம், நவீன ஆடைகளை போட்டுட்டு போக முடியாது. இந்த கோவில் கேரள அரசின் மலபார் தேவஸ்வம் வாரியத்தின் கீழே இருக்கு. இந்த கோவிலுக்கு எப்படி போலாம்? காடம்புழா பகவதி திருக்கோவில்ல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் இருக்கு. கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். கோயம்புத்தூர் இல்லைன்னா அதை சுற்றி இருக்க பகுதியில இருந்து போறீங்க அப்படின்னா காலையில கிளம்பி போனா 2 கோவில்களையும் பார்த்துட்டு மாலையே திரும்பி வந்துட முடியும். அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது. லக்ஷ்மிக்கு உரியது. அப்ப அது தொடர்பான ஒரு திருக்கோவில நம்ம பார்க்கணும். எந்த கோவிலை பத்தி பார்க்கலாம்? தீப்பாய்ந்த நாச்சியார் திருக்கோவில், பூதக்குடி, கடலூர் மாவட்டம். யார் இந்த தீப்பாய்ந்த நாச்சியார்? சீதை. அவங்களுக்கு எதற்காக இந்த பெயர்? இந்த கோவில் எப்படி உருவானது? இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன? அடுத்த வாரம் பார்க்கலாம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.